ஹாய் ஹலோ. நம்ம வீட்டுக்கு ஏசி இன்ஸ்டாலேஷன் பண்ண வந்த அண்ணன் பார்த்தீங்கன்னா பெரிய வேலையாக பார்த்து விட்டு போயிட்டாரு. என்னடா வேலைன்னு கேட்குறீங்களா? ஏசி இன்டோருக்கும் அவுட்டோருக்கும் கனெக்ட் பண்ணுற காப்பர் பைப் ஒன்று வரும். அதில் ஒயிட் டேப் சுற்றுவாங்க. அந்த ஒயிட் டேப் சுத்தாமலே அவர் அர்ஜென்ட்டாக போயிட்டாரு. இதை பற்றி நம்ம அண்ணன்ட்ட ஃபோன் பண்ணி கேட்டதுக்கு, ஆனால் ஒயிட் டேப் கூட சுற்றலை, அது இல்லாமல் கிளாம்பு கூட அடிக்கல, குரங்கு வந்து ஆடிச்சுன்னா என்னென்ன பண்ணுறது அப்படின்னு சொன்னதுக்கு, தம்பி அதெல்லாம் ஒன்றுமே ஆகாது பண்ணாரு. நெக்ஸ்ட் டேவே வந்து பார்த்தீங்கன்னா அந்த காப்பர் பைப்புக்கு மேலே ஒரு ஓஸ் வரும். அந்த ஓஸை குரங்கு கடிச்சிருச்சு. இதை பற்றி நம்ம அண்ணனுக்கு திரும்ப ஃபோன் பண்ணி கேட்டதுக்கு, தம்பி சுத்திக்கலாம்ப்பா, டேப் நீங்க தான் வாங்கி தரணும், ஆனா வந்து சுத்தினா நீங்க 300 ரூபாய் எக்ஸ்ட்ரா பே பண்ற மாதிரி வரும். இதே மாதிரி உங்க வீட்டுக்கு இன்ஸ்டாலேஷன் பண்ண வரவங்களுக்கு அன்னைக்கே நீங்க எல்லாம் ப்ராப்பரா பண்றாங்களான்னு செக் பண்ணிட்டீங்கன்னா இந்த மாதிரி எக்ஸ்ட்ரா அமௌண்ட் கொடுக்குற மாதிரி வராது. அதுக்கப்புறம் நானே வந்து பாத்தீங்கன்னா அந்த குரங்கு வந்து இந்த காப்பர் ஓஸ் எதுவும் பண்ணாத அளவுக்கு முள்ளுலாம் வெட்டி ப்ராப்பரா சேஃப்டி பண்ணிட்டேன். நீங்க இப்பதான் உங்க வீட்டுக்கு புது ஏசி வாங்கலான்ற மைண்ட் தாட்ல இருந்தீங்கன்னா எந்த ஏசி வாங்கலாம், ஆன்லைனில் வாங்குறது பெஸ்ட்டா இல்லை ஆஃப்லைனில் வாங்குறது பெஸ்ட்டா, அதுக்கப்புறம் ஏசி இன்ஸ்டாலேஷன் பண்ண வரும்போது என்னென்ன விஷயங்கள்லாம் பார்க்கணுன்ற வீடியோ ஆல்ரெடி அப்லோட் பண்ணியிருக்கேன். மறக்காம போய் செக் பண்ணி பாருங்க.